ஒரு கல்யாணம் சார். அது கல்யாணம்னா ஒரு 1000 2000 பேர் வரதான் செய்வாங்க. எந்த ஒரு வேலையிலுமே இப்ப உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே எங்களுள்ள எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒரு விஷயத்துல நம்ம ஹை போனோம்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும் நினைக்கிறேன். நடிகையா இண்டஸ்ட்ரியில வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான உருவாயிருக்கு? பிரச்சனைகள் 1008 இருக்கும் சார். அது அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? வாய்ப்புகள் கிடைக்குதா? அந்த வாய்ப்புகளை தேடும் போது அதற்கான தடைகள் வருதா? என்னென்ன மாதிரி தடைகள் வருது? ஏன்னா அது நான் தான் சார் சூஸ் பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அதை நான் எடுக்கணுமா வேணாமாங்கிறது என்னோட சாய்ஸ் தான். எனக்கு பிடிச்சா எடுக்க போறேன், பிடிக்கலன்னா வேற வேலை பார்க்க போறேன். சார் ஏன் சார் இந்த மாதிரி சார்? அது ஒரு கல்யாணம் சார். கல்யாணத்துக்கு 4 பேர் வரதானே சார் செய்வாங்க. ரீசெண்டா எவ்வளவோ ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த டயத்துல ரூமர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல வரும்போது நிறைய விஷயங்கள் உண்மை ரூமர் எல்லாமே சேர்ந்துதான் வரும். அப்படி வரும்போது நேற்று அவருடைய நானே ஒரு 80 நாள் உள்ள போயிட்டு இப்பதான் சார் வெளியில வந்திருக்கேன். எனக்கு இந்த நிலையில எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில நீங்க சார் ஒரு கல்யாணம் சார். அது கல்யாணம்னா ஒரு 1000 2000 பேர் வரதான் செய்வாங்க. சேர்ந்து வரதான் பிரச்சனை. இப்ப நான் போறேன், நீங்க வரீங்க, உங்களுக்கு தெரியும்னா ஹலோ ஹாய் அப்படின்னு சேர்ந்து சேர்ந்து வந்ததுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு வர பிரச்சனைன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரே வேலை ஒரே காஸ்டியூம், அது ஒரு தலைவரா சம்பந்தமே இல்லாம என்ன போய் அடிமட்டத்துல இருக்கிற என்னைய போய் கேக்குறீங்க சார். நீங்க போல்டா டிசிஷன் எடுத்த ஒரு பெண்மணியா உள்ள இருக்கு. அதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன கருத்துக்களும் போல்டா சொல்லக்கூடிய ஆளா இருக்கீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை எப்படி நீங்க அவங்க ஒரு தனிப்பட்ட அது ஒரு பர்சனல் சார். ஒர்க் ரிலேட்டட் நான் கேட்கும்போது என்னன்னாலும் ஓகே. என் டீப்பா ஒரு பர்சனல்குள்ள கேட்கும்போது அது என் பர்சனல்னு ஆயிடுது. இன்னொருத்தங்க பர்சனல்குள்ள போற மாதிரி இருக்கு. அது நல்ல விஷயங்கள் இல்லை. நல்ல விஷயம் இல்லை. இன்னொருத்தவங்க பர்சனல்குள்ள போறது நல்ல விஷயம். என்ன அவங்க மேபி ஒரு இந்த மாதிரி ஒரு ஒர்க்ல இருக்கிறனாலயா இல்ல இந்த மாதிரி ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறனால நம்ம அவங்கள எதுவுமே சொல்லிட முடியாது சார். வேலை வேற, பர்சனல் வேலை சார். லேட்டெக்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம R&D பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு 3-4 கண்டெய்னர் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ எல்லா டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக 2 லான்ச் பண்ணியிருக்கோம். ஒன்று ஃபுல் லேட்டெக்ஸ்னு ஒன்று, இன்னொன்று HNS லேட்டெக்ஸ்ன்றது. இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம பேர் போட்டு நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட்டு. நிம்மதி வரதுக்கான ப்ராடக்ட் இது. நிம்மதியை கொடுக்க போகிற ப்ராடக்ட் இது. அதான் சொல்லியிருந்தேன் நான் 4000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நிம்மதியான தூக்கம்,